வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் இன்று நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அரசுமுறை பயணமாக இன்று அசாம் மாநிலம் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி 4570 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் கோக்ராஜார் நகரில் அமைக்கப்படவுள்ள ரயில்வே பராமரிப்பு பணிமனைக்கு அடிக்கல் நாட்டும் அவர் காமாக்யா சர்லாப்பள்ளி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ், கவுஹாத்தி நியூ ஜல்பைகுரி எக்ஸ்பிரஸ், நாரங்கி அகர்தலா எக்ஸ்பிரஸ் ஆகிய 3 புதிய ரயில் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளம், மேகவெடிப்பு, மோந்தா புயல் மற்றும் நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு 1912 கோடி ரூபாய்க்கும் அதிகமான உதவித் தொகைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையிலான உயர்மட்ட குழு ஒப்புதல் அளித்ததாக மத்திய உள்துறை அமைச்சகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. எரிபொருள் மற்றும் பிற எரிசக்தி பொருட்களை ஏற்றிச் செல்லும் வங்கதேச கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பாக செல்லும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஈரான் அரசிடம் வங்கதேச எரிசக்தி துறை அமைச்சர் திரு இக்பால் ஹசன் மஹமூத் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்காசியாவில் நிகழும் போர் சூழல் காரணமாக அதிகரித்த கச்சா எண்ணெய் விலை முதலீட்டாளர்களின் மனநிலையில் ஏற்படுத்திய தாக்கத்தை தொடர்ந்து இந்திய பங்குச் சந்தை இன்று காலை சரிவுடனே தொடங்கியது. சென்செக்ஸ் 516 புள்ளிகள் சரிந்து 75,517 புள்ளிகளிலும், நிப்டி 174 புள்ளிகள் சரிந்து 23,464 புள்ளிகளிலும் வர்த்தகத்தை தொடங்கின. ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் மகளிர் ஹாக்கி உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இதன் மூலம் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை தொடரில் இந்தியா பங்கேற்க தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.